Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. அதுவும் நம்ம நேந்திரம் பழம் வச்சு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். நேந்திரம் பழம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. உன்னக்காயா இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. குயிக் அண்ட் ஈஸியா ஒரு ஈவினிங் ஸ்நாக் வேணும்னா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதாவது ஏத்தம்பழம். கொஞ்சம் நல்ல பழுத்த பழமாவே எடுத்துக்கோங்க. ரொம்ப காயா இருக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் பழுத்த பழமாவே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பழத்தில் டாப்பும் பாட்டமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்படி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அதோட தோலை உரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சூடாக எடுக்க முடியாது. ஸோ நல்லா அதை ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதோட தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்படி ஃபுல்லாக தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை அகெயின் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. மிடில் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்க சீட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா கட் பண்ணி அந்த அவ்வளோத்தையும் வெளியே எடுத்துருங்க. எல்லா பீசஸ்லேயும் இருக்கிற சீட்ஸ் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களோட பழம் ரொம்ப பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக இப்படி கிடைக்கும். ஒரு அவுட்டர் மாவு மாதிரி நல்லா திக்கான டவ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பழம் ரொம்ப பழுத்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்டரை மாற்றுறதுக்காண்டி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் கட் பண்ண டேட்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. நான் பிளாக் கலர் ரேசின் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன், பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கேன். சுகர் இருந்துச்சுன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பழத்தை இப்படி எடுத்து ஷேப் பண்ணிக்கோங்க கையில் வச்சு. நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வந்துட்டு மிடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபில்லிங் எதுவும் வெளியே வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்லிங் எதுவுமே வெளியே வந்துடக்கூடாது. ப்ளஸ் வந்து எந்த கிராக்ஸும் இருக்கக்கூடாது. கிராக் எதுவும் இருந்துச்சுன்னா உள்ளாடி இருக்கிற ஃபில்லிங் வந்து வெளியே வந்துடும். ஸோ கிராக் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உன்னக்கா மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பழம் எடுத்தேன். அதில் எனக்கு வந்து 5 உன்னக்காயாக கிடச்சிது. அதாவது அந்த ஷேப்பில் 5னா நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 மீடியம் சைஸ் பழத்துக்கு வந்து 5 உன்னக்காயாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப ஹையாக வேண்டாம். ஸோ மீடியம் தீயில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஆயிலிருந்து எடுத்துருங்க. எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ வாங்க அதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி பார்த்தா சூப்பராக நம்ம ஃபில்லிங் உள்ளாடி இருக்கும். சூப்பர் டேஸ்டியான உன்னக்காயா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.